பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக வகுப்புன்னு சொல்லலாம், ஆன்மீக ஒரு முகாம் சொல்லலாம், ஒரு ஆன்மீக முழு மாற்றத்துக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறது ஆன்மீகத்தில் முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா விடுதலை தான் தேவைப்படுது. விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விடுதலை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பிரச்சனையிலிருந்து மட்டும் வெளியே வர்றது, ஒரு வெளி சார்ந்த விஷயங்கள், அரசியலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழலில் இருந்து தவறு செஞ்சால் அந்த மாதிரி விஷயங்களில் போய் நம்ம இருந்தோம்னா அதிலேருந்து வெளியே வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் விடுதலை அப்படிங்கிறது. இப்போ இந்த கடைசி காலத்தில் விடுதலை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியிலேருந்து தேவைப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள், அமானுஷ சக்திகள், இதிலிருந்து விடுதலை தேவைப்படுது. நாம் பார்த்த வரைக்கும், நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ண வரைக்கும் என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலையுமே அவர் சந்தித்த அனுபவங்களில் அவர் சந்தித்த விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அவருமே ஆரம்பகால பயிற்சியிலிருந்து சோதிக்கப்பட்டதே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தால் தான் சோதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச சக்திகள் மூலமாக நிறைய பேருக்கு குணப்படுத்துறதும் அது மூலியமாக தான் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இந்த விடுதலை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்னோடய குருநாதர் சரி மக்களுக்கு இது முக்கியமாக கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம், தேவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும் இது ஒரு ஆன்மீக மாற்றத்திற்கான ஒரு ப்ரோக்ராம். இந்த விடுதலை அப்படிங்கிறது இது எதிலிருந்துப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமானுஷ்யமான விஷயங்கள்லேருந்து, மாந்திரிகம், தாந்திரிகம், அந்த பில்லி சூனியம், ஏவுதல், காட்டேரி, இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா, துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இறந்து போன ஆன்மாக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ளே இருந்து அது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. சர்ப்பம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பாதிக்குது, உடம்புக்குள்ளே சர்ப்பம் மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது, உடம்புக்குள்ளே ஏதோ வந்து போகிற மாதிரி தெரியுது, ஏதோ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல. இப்போ இருக்கிற இளைஞர்களுமே பெண்களுக்குமே வெளியே சொல்ல முடியல. நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறேன், புலம்புறாங்க, ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருக்குது சார், எனக்குள்ளே பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு ஏதோ சொல்லுது, போய் சூசைட் பண்ணிக்கன்னு சொல்லுது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்லுது சார், எனக்குள்ளே அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுது, எனக்கு சுற்றி முற்றி நடக்குது, என்கிட்ட ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, என்னை கடந்து போகிற மாதிரி இருக்குது, என் ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இளைஞர்களும் ஃபோன் பண்ணுறாங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள், ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு காட்சி கொடுக்குது, டக்குன்னு கண் முன்னாடி வருது, தூங்கிட்டு இருக்கும்போது கால் முன்னாடி உட்காந்துருக்குது, காலை பிடிச்சிருக்குது, கையை பிடிச்சிருக்குது, மேலே ஏறி அமுக்குது, இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எழுகிற இளைஞர்கள் சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு டிபேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்றைய காலகட்டங்களில், இன்றைய ஜென்ரேஷனுக்கு உண்மையா இல்லையாங்கிற பேசுகிற அளவுக்கு இது போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குதுன்னா நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குதுன்னா கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. இது பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே இருக்குது. 2 விதமான போர்ட்டல் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டங்கள் அந்த கலியுகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜியோடைய போர்ட்டெல்லாம் நிறைய பேர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணி இந்த தீய சக்திகள் நல்லா சுற்றிக்கிட்டு தெரிகிற மாதிரி போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த வேலையை பண்ணதுனால ஊருக்கு ஒரு வீட்டுக்கு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. ஹாஸ்டலு, காலேஜ், இந்த மாதிரி இருண்ட இடங்கள், தனிமையில் காட்டில் ஒரு பகுதியில் இருக்கிற வீடுகளில், சிட்டியில் இருக்கிற வீடுகளில், ஒரு நெகட்டிவான இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது இருக்கிறது உண்மை அப்படிங்கிறத நடந்துக்கிட்டு இருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இது ஆன்மீக ரீதியாக நிச்சயமாக இருக்கிறது. இதற்காக சித்தர்கள், மகான்கள் ஏற்கனவே இதுக்கான பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக, இதை செய்வதற்கான எல்லா வித்தைகளையுமே சித்தர்கள், மகான்கள் தன் சீடர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்துவுமே இந்த வித்தையை கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த வித்தையை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் புரிஞ்சுது, இது நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கும்போது ஒரு நிகழ்ச்சி மூலிமா நம்ம கொடுக்கலாம் மக்களுக்கு. இப்போ அவங்க விடுதலை தேவைப்படுது. நம்ம நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொந்தத்திலே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இது வேலை செய்யுதான்ட்டு. அப்புறம் நம்ம போகும்போதே அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகிறத அதை பார்த்தோம். ஸோ அதை பற்றி புரிஞ்சுது. ஸோ கடவுள் ஏதோ நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, அந்த செயலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த முயற்சி எடுத்துருக்குறோம். அகோரா ஃபவுண்டேஷன்
இந்த மாதிரி பேய் பிசாசு ஆன்மா ஆவி பிரச்சனைகளை மாட்டியிருக்கிறவங்க, பில்லி சூனியம் கட்டுதல் ஏவுதல் மாந்திரிகம் தாந்திரிகத்தின் மூலிமா பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, உங்களுக்கு எதாவது பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கிறவங்க, லேசியாக இருக்கிறவங்க, தனிமையாக இருக்கிறவங்க, ஏதோ எனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது, மனபாரம் இருக்குது, மனக்கவலை இருக்குது, தூக்கு போட்டு சாகலான்னு போல் இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் எதையோ விஷயத்தை பார்த்து பயந்துருப்பீங்க. முக்கியமாக மரண பயம் பயந்து இருப்பீங்க, நோயினால் பயந்துருப்பீங்க, ஏதோ ஒரு பயத்தோடையே இருப்பீங்க. ஏதோ ஒரு பயம் உங்களை வந்து இனம் புரியாத அளவுக்கு ஒரு பயம் திடீர்னு உருவாகுது. வீட்டுக்குள்ளே இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுக்குள்ள வருது, வீட்டுக்குள்ளே போனாலே அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வருது, நண்பர்களோட சண்டை வருது, எப்போ பார்த்தாலும் நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு, போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு, திடீர்னு இருந்தார் நல்லா தான் இருந்தார் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப ட்ரக் அடிக்ஷன் ஆகிட்டார், ரொம்ப வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு தவறான செக்ஷுவலான விஷயங்களே மைண்ட் செட்டில் வருது, எப்போ பார்த்தாலும் அந்தரங்கமான விஷயங்கள் எனக்கு வருது, எப்போ பார்த்தாலும் எனக்கு செக்ஷுவலாக யாரோ வந்து என்னை ஞாபகத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. பெண்களுமே சரி அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறான முறையில் யாரையாவது போய் நம்ம வந்து நடந்துக்கணும் போல தோணுது, நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்கள பார்த்தா அவங்களோட போய் இருக்கணும் போல தோணுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் பெண்களும் திருமணமானவங்களும் வயதானவங்களும் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, குழந்தைகள் உள்பட. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவங்களோட கண்களுக்கு தெரியும், இந்த துஷ்ட சக்திகளுக்கு தெரியும். ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம். நான் அனுபவிச்சு நானே எம்சிஏ டிகிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். 5-6 வருஷம் ஒரு பேங்கிங் ஒர்க்கில் இருந்திருக்கேன். இதெல்லாம் நானே பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு என் குடும்பத்தில் இருக்கிற 3/4 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா நானே நிறைய விஷயத்தில் அனுபவப்பட்டிருக்கிறேன். நானே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி அடிபட்டு இருக்கும்போது என்னை சுற்றி நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துச்சு என்ன கெட்ட வந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்கேன். நெகட்டிவான ஷேடு ஒன்று இருக்குதுங்க, நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கீழே டைமென்ஷன் லோயர் டைமென்ஷன் எல்லாம் ஆன்மாக்கள் இருப்பாங்க. நம்மளோட துஷ்ட காரியங்கள் பண்ணி மோசமான நிலையில் மனித பிறவியை எடுக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அவங்க லோயர் டைமென்ஷனில் இருப்பாங்க. அது எங்கே இருக்குதுன்னா பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பூமியில் தான் இருக்குது, பூமிக்கு பக்கம்னு சொல்லலாம். டக்குன்னு வந்துடுவாங்க. இறந்து போன நல்ல ஆன்மாக்களும் இருப்பாங்க, குடும்பத்துக்காக உதவி செய்வாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது செய்வாங்க. அல்பாயுசில் போனது, ஆக்சிடென்ட் ஆகி போனது, துஷ்டமாக இறந்து போனது, தூக்கு போட்டுக்கிறது, இந்த மாதிரி தவறான முறையில் முடிவெடுத்தது, ஆசைகள் தீராத ஆசைகளால் முடிவெடுத்தது, இது போக இந்த கின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பூதங்கள் பேய்கள் பிசாசுகள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்களையும் மரணித்து அவங்களையும் ஆன்மாவாக்கி சுற்றிக்கிட்டு தெரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கோஷ்டி சேர்த்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்ற சமூகம் ரொம்ப எதிர்மறையான சக்திகளிடத்தில் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லாருமே நாம் மட்டும் இல்லை, நிறைய பேர் இது மாற்றிருக்கிறாங்க. இவங்க திருநங்கைகள் சம்மந்தப்பட்டவங்களும் சரி, ஆண் பெண்ணும் சரி, குழந்தைகளும் சரி, நிறைய பேர் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வரேன்னா, நம்ம சந்தித்த வரைக்கும் இது இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தா, இது பல மகான்கள் இதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அகத்தியர்லேருந்து எல்லா மகான்களும் சித்தர்களும் மகான்களும் நம்ம சித்தபுருஷர்களும் யோகிகளும் இதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிரத்யேகமாக தீர்வு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, ஈசா நபி என்கிற இயேசு கிறிஸ்து, என்னோட குருநாதர். அவர் வந்து தம்பி இது ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ நிலமை, இது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த பிரத்யேகமான சக்தி அவர்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் அழிக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அந்த துஷ்ட சக்திகளுக்கு பிடிக்காது, தீய சக்திகளுக்கு பிடிக்காது. இயேசுனாவே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திகளை அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அவருடைய அனுகிரகத்தின் மூலியமா அந்த ஆதிசக்தி அன்னை காளியுடைய முழு அன்பின் மூலியமா, ஒற்றுமையின் மூலியமா, அந்த காளியோடைய உக்கரத்தின் மூலியமாக அழிக்கக்கூடிய அந்த சக்தி மூலியமாக, காளினாவே தீய சக்திகளை அழிக்கக்கூடியவங்க தான். நெகட்டிவிட்டியை எந்த பேய் பிசாசுக்கிட்டே அவங்க வேலைக்கு ஆகாது, அவங்க மொத்தமாக காலி பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் காளி. ஸோ அந்த காளி தேவி அப்படிங்கிறது அந்த டார்க் எனர்ஜியில் இருக்கக்கூடிய தீய சக்தி அழிக்கக்கூடிய சக்தி அந்த அம்மாவுக்கு இருக்குது. அது வந்து இயேசு கிறிஸ்துவ கூட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவங்கிற ஒரு சித்தருக்கு வந்து பல தெய்வங்கள் உதவுவாங்க. அந்த அடிப்படையில் தெய்வீக சக்தி எல்லாமே அவருக்குள்ளே இருந்துச்சு. அதுதான் அம்மா மேரி மாதான்னு நம்ம சொல்கிறோம். மேரி மாதானா அந்த ஆதிசக்தி அன்னை தான். அது கிறிஸ்தவத்தில் மேரி மாதா, நம்ம ஆதிசக்தி அன்னைங்கிறோம். நம்ம ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக சித்தர்கள் வந்து பயணிச்சவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு ஷேடு இருக்குது, மகாமாயாங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ மகாமாயானாவே அந்த ஆதிசக்தி அன்னையும் அந்த காளி ரூபத்தையும் விளக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அவங்களுடைய அனுகிரகமும் நமக்கு இருக்குது, அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் வணங்கும் அந்த ஆதிசக்தி அன்னை மகாமாயா காளி தேவி
நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. மேரி மாதானா தீய சக்திகளுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்திலே மேரி மாதாவை நிறைய பேர் வணங்குறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து மேரி மாதாங்கிற சக்தி வந்து தீய சக்திகளுக்கு எதிரானவங்க. அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? ஸோ இந்த மாதிரிலாம் அதனால தான் மேரி மாதாவை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்கெல்லாம் வேற ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பேர் சொன்னாவே கோபம் வருதுனாவே புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு இயேசுங்கிற பேரையும் மேரி மாதா, காளி அப்படிங்கிற பேர்லாம் சொல்லி பாருங்கள். இந்த நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் கோபம் வரும். நெகட்டிவ் அட்டாக் ஆனவங்களுக்கு, தீய சக்தி ஆக்கிரமிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அந்த படங்களை கொண்டு போய் வச்சிங்கன்னா கோபம் வரும். இந்த மாதிரி சித்தர்களுடைய படத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா, மகான்கள் சாய்பாபா, பாபாஜி படம், இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா கோபம் வரும். அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அது வைக்கக்கூடாதும்பாங்க. நல்ல படங்களை வைக்க விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி டீப்பாக பேசுவோம். நம்மளுடைய முகாமுக்கான நாட்கள், தேதி, எந்த இடம் எல்லாமே சொல்லிடுவாங்க. அந்த ஒரு நாள் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அனைத்து அமானுஷ்ய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நம்ம பார்க்கலாம். கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. நிச்சயமாக தீர்ப்போம். நன்றி. நல்லது.